என் மகளே, என் மகனே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இந்த மாதத்தினை தொடங்குங்கள். நீங்கள் கர்த்தராகிய எனக்குள் மகிழ்ச்சியாக இருந்தால் உங்களுக்கு இந்த மாதத்திலே ஆசீர்வாதங்கள் பெருகும். உங்கள் உள்ளத்தினிலே கை வைத்து நினைத்துப் பாருங்கள், நீங்கள் எனக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்களா என்று. நீங்கள் தினமும் எனக்குள் மகிழ்ந்திருக்க வேண்டும். தினமும் நீங்கள் எனக்குள் மகிழ்ந்திருந்தால் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை நீங்கள் காண்பீர்கள். நீதிமான்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் தரும் வாக்குத்தத்தமானது வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 92 அதிகாரம் 12 வசனம். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனிலுள்ள கேதுருவைப் போல் வளருவான் என்று எழுதியிருக்கபடியாக நீதிமான்களான உங்களுடைய வாழ்க்கையில் செழிப்பும் இருக்கும், வளர்ச்சியும் இருக்கும். என் ஜனமாகிய உங்களை பார்த்து கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன், என் மகளே, என் மகனே, உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் வறுமையும் இருக்காது, குறைவும் இருக்காது. உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் செழிப்பும் இருக்கும். அதனைத் தொடர்ந்து உங்களுக்கு வளர்ச்சியும் இருக்கும். நீதிமான்களான நீங்கள் இன்று எந்த இடத்தில் இருக்கிறீர்களோ அந்த இடத்திலிருந்து மென்மேலும் பெருகி வளர்ந்து கொண்டே செல்வீர்கள் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தண்ணீரில்லாத வறட்சியான பூமியில் எப்படி பனை செழித்து வளர்கிறதோ அது மாதிரியாக நீதிமான்களான நீங்கள் துன்பத்தில் இருந்தாலும் வறுமையில் இருந்தாலும் வேதனையில் இருந்தாலும் அதிலிருந்து மீட்டு உங்களை செழித்து வளரச் செய்வேன். பனை மரத்தைப் போல நீங்களும் அசைக்க முடியாமல் இருப்பீர்கள். நீதிமான்களான நீங்கள் பனை மரத்தைப் போல பலம் பொருந்தியவராக இருப்பீர்கள். உங்களை யாராலும் தகர்க்க முடியாது. நீதிமான்களாக இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய எதுவுமே வீணானது கிடையாது. நீதிமான்களுக்கு அனைத்திலுமே ஆசீர்வாதங்களும் செழிப்பும் நிறைந்திருக்கும். நீங்கள் இப்பொழுது யோசித்திருக்கலாம், நீதிமான்கள் என்றால் யார்? நீதிமான்களாக இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும் என்று உங்கள் உள்ளத்திலே ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் நீதிமான்களாக இருப்பீர்கள். நீதிமான்களாக இருக்க நீங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்பி என்னை நோக்கி, இயேசுவே, உங்களுடைய இரத்தத்தினாலே என்னை சுத்தப்படுத்துங்கள் என்று என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு இறங்கி உன் வேண்டுதலுக்கு செவி கொடுத்து என் இரத்தத்தினாலே சுத்தப்படுத்தி உங்களை நீதிமான்களாக ஆக்குவேன். உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு என்னை விசுவாசித்து என்னை ஏற்றுக்கொள்கிறவர்களாகிய நீங்கள் நீதிமான்களாக ஆக்கப்படுவீர்கள். இப்பொழுது உங்களுடைய உள்ளத்திலே கை வைத்து சொல்லுங்கள், நீங்கள் நீதிமான்களாக இருக்கிறீர்களா? நான் உங்களுடன் இருக்கிறேனா? நீதிமான்களாக இருப்பவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள், பாவம் செய்ய முடியாது. பாவம் செய்கிறவர்கள் யாரும் கிறிஸ்தவராக இருக்க முடியாது. என்னை கிறிஸ்தவர் என்று சொல்லிக்கொண்டு லஞ்சம் வாங்கிக் கொண்டு செய்யும் தொழிலில் ஏமாற்றிக் கொண்டு அடுத்தவரின் உழைப்பை ஏமாற்றுபவர்கள், மதுப்பழக்கத்திற்கு அடிமையானவர்கள், பிறர் மீது பொய் குற்றம் சாட்டுபவர்கள், ஏழையை அவமதிக்கிறவர்கள், இதுபோன்ற காரியங்களில் ஈடுபடுபவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. நீங்கள் என்னிடத்தில் இருந்தால் உங்களால் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபட முடியாது. நீங்கள் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபட்டால் நான் உங்களிடத்தில் இல்லை என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய உள்ளத்திலே இயேசுவாகிய நான் இருந்தால் நீங்கள் நீதிமான்களாக வாழ்வீர்கள், பனையைப் போல செழித்து வளர்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை நான் செழிக்க பண்ணவும், உங்களை நான் மென்மேலும் வளர செய்யவும், உங்களை ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்க செய்யவும் நீங்கள் நீதிமான்களாக இருக்க வேண்டும். நீங்கள் என்னை நோக்கி விசுவாசியுங்கள், ஆண்டவரே, என்னை நீதிமானாக மாற்றும், நான் உங்களை விசுவாசிக்கிறேன், என்னை ரட்சியும் என்று ஜெபத்தினில் சொல்லுங்கள். அப்பொழுது உங்களுடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் உங்களை ரட்சிப்பேன். நீதிமான்களாக இருக்கக்கூடியவர்கள் பாக்கியவான்களாகவும் பாக்கியவதிகளாகவும் இருப்பீர்கள். நீதிமான்களாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக சில போராட்டங்கள், சத்துருக்களினால் ஏற்படக்கூடிய நெருக்கம், உபத்திரவம் உங்களை கலக்கமடைய செய்யும். நீதிமான்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். ஏசாயா 54 அதிகாரம் 17 வசனம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று எழுதியிருக்க படியாத உங்களுக்கு எதிராக சத்துருவானவன் எந்த வழிகளில் எழும்பினாலும் உங்களுக்கு கர்த்தராகிய நான் உங்களுடன் இருந்து உங்களை காத்துக் கொள்வேன். சத்ருவானவன் பல வழிகளில் நீதிமான்களை அசைத்து பார்க்க முற்படுவான். உங்களுக்கு பயம் என்ற காரியத்தை உண்டு பண்ண முயற்சிப்பான். கடினமான சூழ்நிலையை ஏற்படுத்த முயற்சிப்பான். இந்த மாதிரியான பல ஆயுதங்களைக் கொண்டு சாத்தான் உங்களை வீழ்த்துவதற்கு முயற்சிப்பான். ஆனால் அவன் உருவாக்குகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். அவன் உண்டு பண்ணுகிற எந்த காரியமும் உங்களை சேதப்படுத்தாது. ஏனென்றால் நீதிமான்களாக இருக்கக்கூடிய உங்களிடத்தில் கர்த்தராகிய நான் இருக்கிறேன். நான் உங்களுடனே இருந்து உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன். பிசாசு ஆனவனின் ஆயுதத்தை வாய்க்காத செய்யக்கூடியவராகிய நான் பரிசுத்த தேவன். நீங்கள் என்னுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு பெலன் உண்டாகும். நீதிமான்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு தேவையான ஆசீர்வாதங்களை வழங்குகிறேன். அதனால் நீங்கள் சத்துருக்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை. தைரியமாக இருங்கள். நீதிமான்களாக நீங்கள் இருக்கும் பொழுது உங்களுக்கு எதிராக ஆயுதங்கள் உருவாக்கப்படும். உங்களை வீழ்த்துவதற்காக ஆயுதங்கள் முயற்சி செய்யும்.
ஆனால் அத்தகைய ஆயுதங்கள் வாய்க்காது. கர்த்தராகிய நான் உங்களுக்கு கேடகமாயிருந்து அத்தகைய ஆயுதங்களை வீழ்த்துவேன். உங்களை சேதமடையாமல் பாதுகாத்துக் கொள்வேன். இவைகளுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே, என்னிடத்தில் விசுவாசத்தினைக் கொண்டிருங்கள். ஜெபத்திலே என்னை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். துதியுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கும். உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன். சங்கீதம் 28:8 கர்த்தர் அவர்களுடைய பெலன், அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் என்று எழுதியிருக்கபடியாக நான் தான் உங்களுக்கு அடைக்கலமும் பெலனுமானவர். நீதிமான்களுக்கு வரக்கூடிய அநேக பிரச்சனைகளையும் உங்களுக்கு அதனை எதிர்த்து நிற்கும்படியான ஆசீர்வாதத்தையும் பெலனையும் நான் தருவேன். நீங்கள் எல்லாவற்றையும் கடந்து செல்வீர்கள். நான் உங்களுக்கு பெலன் மட்டும் கொடுப்பதில்லை, உங்களுக்கு அடைக்கலமுமாக இருக்கிறேன். நீங்கள் பரிசுத்த ஆவியில் எப்பொழுதும் நிறைந்து இருங்கள். நீங்கள் ஜெபத்திலே என்னிடத்தில் சொல்லுங்கள், கர்த்தரே, நீங்கள்தான் எனக்கு பெலன், நீங்கள்தான் எனக்கு அடைக்கலம். உங்களை தாண்டி எதுவும் என்னை அசைக்க முடியாது, என்னை சேதப்படுத்த முடியாது. உங்களுடைய வல்லமை எனக்குள் இறங்கட்டும் என உங்களை நான் விசுவாசிக்கிறேன். என்னை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று ஜெபத்திலே என்னிடத்தில் நீங்கள் கேளுங்கள். அப்பொழுது நான் உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வேன்.